ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஷாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முடக்கத்தான் கீரை. முடக்குவாதத்தை நீக்கக்கூடிய சக்தி இந்த கீரைக்கு உள்ளதாம். அதாவது முடக்குகளை வேறறுக்கும் தன்மை இருப்பதால் இது முடக்கத்தான் கீரை என்று பெயர் மருவி வந்துவிட்டதாம். இந்த முடக்கத்தான் காய்கள் பலூன் போல் இருக்கும். அதை அழுத்தினால் பட்டாசு போல் சத்தம் வரும் என்பதால் இதை சிறுவர்கள் பட்டாசுக்காய் என்றும் சொல்வார்கள். இந்த கீரை கை கால்களின் முடக்குவாதத்தை போக்கக்கூடியது. மேலும் 2 எலும்புகளுக்கு இடையில் இருக்கும் சவ்வு பகுதியை வளர வைக்கும் தன்மை உடையது. சிலருக்கு 40 வயதுக்கு மேல் இடுப்பு, பாதம், கை கால்கள், முட்டிகளில் அதிக வலி இருக்கும். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஆரம்ப நிலையாகவும் இருக்கலாம். இந்தியாவில் 65% மக்களுக்கு இந்த மூட்டுவலி பாதிப்பு உள்ளது. இதற்கெல்லாம் சிறந்த நிவாரணம் முடக்கத்தான் கீரையாகும். மூட்டுவலி பிரச்சனை இருந்தால் தொடக்கத்திலேயே இந்த கீரையை எடுத்துக்கொண்டால் பூரண சுகமளிக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இருமல், சளி. முடக்கத்தான் இலைகள் வெயிலில் படாமல் நிழலில் உலர்த்தி பொடியாக்கி வைத்து கொண்டால் இருமல் இருக்கும் பொழுது பயன்படுத்தலாம். சூடான சாதத்தில் நல்லெண்ணெய், உப்பு, முடக்கத்தான் பொடி சேர்த்து கலந்து சாப்பிடலாம். அல்லது இளம் சூட்டில் நீரில் இந்த பொடியை கலந்து குடிக்கலாம். இருமல் கட்டுப்படும். குழந்தைகளுக்கும் தேனில் கலந்து நாவில் தடவி விடலாம். முடக்கத்தான் இலைகளை கைப்பிடி அளவு கொதிக்க வைத்து கிரீன் டீ போலவும் குடிக்கலாம். உடல் சோர்வு மறையும். இது லேசாக கசப்பு இருக்கும் என்பதால் தேன் சேர்த்து குடிக்கலாம். நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது. முடக்கத்தான் கீரையில் விட்டமின்கள், தாது உப்புக்கள் நிறைய உள்ளன. இந்த கீரையை சாப்பிடுவதால் மலச்சிக்கல், மூல நோய்கள் போன்ற நோய்கள் குணமாகும். செகண்ட் ஒன் தோல் நோய்கள். தோல் நோய்களுக்கு முடக்கத்தான் கீரை மிக சிறந்த மூலிகை என்று சொல்லலாம். சொறி, சிரங்கு என தோலை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்தால் இந்த முடக்கத்தான் கீரையை நன்கு அரைத்து பற்று போட்டால் தீர்வு கிடைக்கும். உடலில் காயங்கள் ஏதாவது ஏற்பட்டாலோ அல்லது வலி அதிகமாக இருந்தாலோ நல்லெண்ணெயில் இந்த இலையை காய்ச்சி அந்த எண்ணெயை அடிபட்ட இடத்தில் தடவினால் வலி குறையும். காது வலி பிரச்சனை இருந்தால் முடக்கத்தான் கீரையை நன்றாக அரைத்து சாறு எடுத்து ஒரு சில துளிகள் மட்டும் காதுக்குள் விடலாம். தேர்ட் ஒன் மாதவிடாய் பிரச்சனை. மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு தீர்வாக உள்ளது இந்த முடக்கத்தான். முடக்கத்தான் கீரையை அரைத்து குழந்தை பெற்ற பெண்களுக்கு அடிவயிற்றில் பூசி வந்தால் கருப்பையில் உள்ள நச்சுக்கள் வெளியேறும். இன்று கூட முடக்கத்தான் இலைகளை அரைத்து பற்று போடும் வழக்கம் கிராமங்களில் உள்ளது. வாய்வு தொல்லை உடையவர்கள் முடக்கத்தான் கீரையை சாப்பிட்டால் நல்ல பலன் கிடைக்கும். இந்த கீரையை அதிகம் சேர்த்து கொண்டால் உடம்பில் வாதத்தன்மை கட்டுப்பட்டு மூட்டு வலி போக்கும். முடக்கத்தான் இலைகளை ஆமணக்கு எண்ணெயில் நனைத்து மூட்டு பகுதிகளில் தேய்த்து வந்தால் நிவாரணம் கிடைக்கும். ஃபோர்த் ஒன் ஜலதோஷம். ஜலதோஷத்தினால் தலைவலிகள் வந்தால் இந்த முடக்கத்தான் இலைகளை கசக்கி வெந்நீரில் போட்டு ஆவி பிடித்தால் தலைவலி சரியாகும். முடக்கத்தான் இலையை விளக்கெண்ணெயில் வதக்கி அதனை கட்டி வந்தால் மூட்டு வலி, வீக்கம் குறைக்கக்கூடும். எனவே இவ்வளவு பயன் தரக்கூடிய முடக்கத்தான் கீரையை டெய்லி அல்லது வாரத்திற்கு 2 அல்லது 3 முறையாவது உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். நோயற்ற வாழ்வை வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.